வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் பாலபாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடந்த சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. என்சிசி கேம்ப் அப்படின்ற பேர்ல போலியாக ஒரு கேம்பை நடத்தி அங்க ரொம்ப மைனர் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கார் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி. இந்த விவகாரத்துக்கு அப்புறம் ஒரு அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்கார். அவருடைய பெயர் வந்து சிவராமன். சிவராமனுடைய மரணம் நேற்றைய தினம் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. காவல்துறை தரப்புல அவர் எலி பேஸ்ட் சாப்பிட்டுட்டாரு, ஏற்கனவே அவர் அட்டம் பண்ணியிருந்தாரு, அண்ட் ஒரு ஸ்லோ பாய்சன் ரியாக்ட் ஆகி மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்ற விஷயத்தை காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் அந்த கூற்றை ஏற்றுக்கொள்றாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுல சந்தேகம் இருக்கு அந்த மரணத்துல. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்ற நபர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இவருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. அண்ட் இந்த விவகாரம் பள்ளி மாணவி மீது இவர் பாலியல் ரீதியாக ஒரு சுரண்டல்ல ஈடுபட்டிருக்காரு என்ற செய்தியும் ஒரு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. தமிழ்நாடு அளவுல அரசு குழு அமைச்சிருக்காங்க. மொத்தமா எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? நடந்திருக்கிற நிகழ்வுகள் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டினுடைய தனியார் பள்ளிகள் பெண் குழந்தைகள் கல்விக்கும் பாதுகாப்பா இல்ல, பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பா இல்லை என்பத பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. கள்ளக்குறிச்சியில துவங்கியது. கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதி பிரச்சனையில 2வது மாடியிலிருந்து குதித்ததாகவும், ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தாம அந்த மாணவி இறந்தது மர்மமா தான் இருக்கு. சிபிசிஐடி விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் ஒன்னும் தெளிவான குற்றவாளிகள் யாரு என்ன விவரங்கிறது இது பண்ணப்படல. ஆகவே அந்த ஸ்ரீமதி மரணத்தின் பொழுதே, அதுக்கு முன்னாடியும் பல கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல தனியார் பள்ளிகள் மாணவிகள் மீதான பாலியல் சீண்டல், துன்புறுத்தல் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது அப்படிங்கிறத காப்பாற்றுவதற்கு செய்யக்கூடிய முயற்சி என்னுடைய விளைவுதான் நம்ம பாக்குறோமே தவிர, குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் நிறுத்துறதுல யாருக்கும் அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப இந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியும் அதனுடைய தொடர்ச்சி தான். அப்போ தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகள்ல என்னென்ன எந்தெந்த பள்ளிகள் சென்னையில இருந்து துவங்குது. அப்போ இந்த கடந்த சில ஆண்டு காலமாகவே தனியார் பள்ளிகள்ல ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு ஒரு தீவிரமான விசாரணை என்பது நடத்தப்படணும் அப்படிங்கிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. 1. 2வது, கிருஷ்ணகிரியில அது வந்து போலி என்சிசி முகாம்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்கூலு, யாரோ ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்து ஒரு நிர்வாகி கேட்டாருங்கிறதுக்காக என்சிசிக்கு ஒரு 13 மாணவிகளை அனுப்புவாங்களா? நம்புற மாதிரி இருக்குங்களா? இல்ல இது ஏதாவது ஒரு ஆளுங்கட்சி கூப்பிட்டாங்க, இல்ல ஒரு இந்த கட்சி அப்படி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அவர் ஒரு முன்னாள் நிர்வாகியா வந்து அவர் வந்து நான் முகாம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து போலி முகாமா நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, அது வந்து உண்மையாகவே அந்த முகாம் நடத்தப்பட்டதாங்கிறது தான் பெரிய கேள்வி. அப்போ 13 மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. இது என்ன சாதாரணமான விஷயங்களா? போற போக்குல ஒரு மாணவி வந்து சொன்னாங்கிறதுக்காக இப்ப 13 மாணவிகளும் வரிசையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? நீங்க இதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாணவிகளை பயமுறுத்தி உட்கார வச்சுட்டாங்க. சரி, குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சது. இப்ப நீங்க வந்து போக்சோ பிரிவுல கைது செஞ்சிருக்கிறீங்க. அந்த பள்ளியினுடைய பிரின்சிபால் உட்பட ஆசிரியர்கள் உட்பட நீங்க கைது பண்ணிருக்கு காவல்துறை. நல்ல நடவடிக்கை. இப்ப சிறப்பு புலனாய்வு பிரிவும் போட்டாச்சு, அதுவும் நல்ல நடவடிக்கை. ஆனா இப்ப என்ன அப்படின்னாக்கா, அவர் திடீர்னு மரணமாகிறார். மரணமானதற்கு முதல் காரணம் என்ன சொல்லப்படுது? அவர் வந்து தேடிட்டு போகும்போது கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுனால கால் அடிபட்டு போச்சு. ஆகவே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணும். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து எலிமருந்து சாப்பிட்டு இருக்காருங்கிறது இறந்ததுக்கு பிற்பாடுதான் தெரிய வருது அப்படின்னு சொல்லி, அவர் அங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போதே எலிமருந்து சாப்பிட்டாருன்னு யாராவது நீங்க எதுவும் செய்தி கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? ஊடகத்தை சேர்ந்த உங்களை தான் நான் கேட்கிறேன். அதாவது இப்படி அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல எலும்பு முறிவு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி போக்சோல கைது செய்யப்பட்ட நபர் வந்து எலிமருந்தை சாப்பிட்டாருன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காருன்னு ஏதாவது வந்ததா? வரல. இறந்ததுக்கு பிற்பாடு இப்படி செய்திகள் வருது. அதுல வந்து என்ன சொல்ற, இப்ப எஸ்பி வேற இது வந்து அந்த தற்கொலையை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாரு. நடவடிக்கை எடுக்கட்டும்.
ஆனா நியாய அநியாயத்தின் மீது பேசவே கூடாது, எல்லாத்து மேலயும் நடவடிக்கை எடுப்போம்னா எடுக்கட்டும், அதை வேணா நம்ம சந்திக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில இவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அது எலி பேஸ்ட் சாப்பிட்டுட்டாரு. 9ஆம் தேதியே எலி பேஸ்ட் சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட்ல எடுத்தாரு அப்படிங்கிறாங்க. 9ஆம் தேதி ட்ரீட்மெண்ட் எங்க எடுத்தாருன்னா தனியார் ஆஸ்பத்திரிங்கிறாங்க. ஜூலை மாதம் 9ஆம் தேதி ஏற்கனவே சாப்பிட்டு தனியார் மருத்துவமனையில அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. இந்த வாட்டி என்ன சொல்றாங்கன்னா 2 நாட்கள் முன்னாடி 17ஆம் தேதி 19ஆம் தேதி கைது செய்யப்படுறாரு, 17ஆம் தேதி சாப்பிட்டிருக்காரு அப்படின்றதுதான். அதுக்கப்புறம் அந்த 6 நாள்ல இறந்திருக்காருன்றது காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கு. அந்த ஜூலை மாதம் சாப்பிட்டதற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் சந்திச்சு அந்த போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த தனியார் மருத்துவமனையோட பில் எல்லாம் இருக்கு. அந்த தனியார் மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? இப்படி எலிபேஸ்ட் சாப்பிட்டு வரவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியில அனுப்பிடுவாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எலிப்பாசனம்ங்கிறது இப்ப திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் அதெல்லாம் மாறி போயிருச்சு. இப்ப தென்னை மருந்து அதெல்லாம் சாப்பிட்ட உடனே உயிர் பிரிஞ்சிடும். எலிப்பாசனம்ங்கிறதெல்லாம் கடந்த காலத்துல ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாப்பிட்டு, அதுவும் எலிப்பாசனம் சாப்பிட்டா 1 வாரம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது உடனடியாவெல்லாம் கொள்ளாது. ஆகவே இப்ப அந்த அரசாங்க மருத்துவமனையில கடந்த 1 வருடத்துல எலிப்பாசனம் சாப்பிட்டு எத்தனை பேர் அங்க தற்கொலை செய்து கொண்டாங்க லிஸ்ட காட்ட சொல்லுங்க. அரசு மருத்துவமனை காட்டுமா? அப்போ அந்த மாவட்டத்துல இந்த எலிப்பாசனம்ங்கிறது இந்த சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியை நோக்கி எப்படி வருது? நாம் தமிழர் அவங்க சொல்லுவதையெல்லாம் பொதுமக்களும் தமிழ்நாட்டு மக்களும் நம்பிடுவாங்க அல்லது ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்கதான் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் போக்ஸ் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி, அவ்வளவுதான். அதுக்கு மேல தற்கொலை அவர் செய்து கொண்டார் அப்படின்னு அவங்க சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அப்படி யாரும் கேட்கவும் இல்லை. உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது? பொதுமக்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க இது பெண் குழந்தைகள் பிரச்சனைங்க. இப்ப பாருங்க, மேற்கு வங்கத்துல கல்கத்தாவுல பயிற்சி டாக்டருக்கு நடந்திருக்கு. அந்த முதலமைச்சர் அம்மா இப்படியே கொண்டுகிட்டே போகுது. என்னத்துக்கு பெண் குழந்தைகள் பாதுகாக்க முடியல, தூக்கு தண்டனை கொடுங்க, தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் குற்றவாளியை பாதுகாத்து கல்லூரி முதல்வரை கொண்டு போய் வேற போஸ்டிங் கொடுத்து வேற தலைமை பொறுப்புக்கு அனுப்புறாங்க. ஆகவே குற்றவாளிகளை பாதுகாக்கிற முயற்சியை மேற்கு வங்க அரசு செய்யறதுனால இன்னைக்கு அது ரொம்ப அவமானப்பட்டு மக்கள் எல்லாம் சூழ்ந்து அந்த மாநில அரசை நோக்கி எதிர்த்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா தமிழ்நாட்டுல இந்த ஒரு சம்பவம் இல்லைங்க, தொடர்ச்சியா நடக்குது. இது எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க? இல்ல இதுக்கான வழிமுறை என்ன? இப்படி காவல்துறை அவங்க நீங்க சந்தேகமே இல்ல, காவல்துறை சொல்லுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதுன்னா அவர் ஆமா எலிப்பாசனம் சாப்பிட்டு இறந்துதான் போயிட்டாரு அப்படிங்கிற முடிவுக்கு போயிடலாம். அவருடைய தந்தை அவரும் ஆக்சிடென்ட்ல அவரு தானாவே இடறி விழுந்து கீழே விழுந்தார், இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லு. அப்போ இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. குற்றவாளி சந்தேகத்துல மரணமா தற்கொலை பண்ணிக்கிட்டாரா என்ன நடந்துச்சுங்கிறத பொறுத்தெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தனியார் பள்ளி என்பது கிருஷ்ணகிரியில அதனுடைய நடவடிக்கை என்ன? தமிழ்நாட்டுல நான் திண்டுக்கல் மாவட்டத்துல நான் பிரச்சனையை சந்திச்சேனே. ஒரு தனியார் கல்லூரி மாணவி இறந்த பிற்பாடும் கூட 1 வாரமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னு மறைச்சு வச்சாங்க. அப்ப அரசு நிர்வாகம் என்ன பண்ணுச்சு? குற்றவாளிகள் யாருன்னே கண்டறியல. அது தற்கொலை தான், அந்த பொண்ணு விழுந்துதான் செத்துச்சு அப்படின்னு நிர்வாக அமைப்பு சொல்லிட்டாங்க. ஆகவே இப்படி ஒரு பெண் இறந்தால், ஒரு மாணவி இறந்தா ஒண்ணு தற்கொலை, காதல் தற்கொலை, இல்லையா வேற விதமான காரணங்களை சொல்லுவதுங்கிறது வழக்கத்துக்கு வந்தா பெண் குழந்தைகளை எங்கேயும் அனுப்ப முடியாதுங்க. நீங்க தந்தை பெரியார் பெண் உரிமையை பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா இந்த பெண் உரிமையில பெண்களை மேல படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை இந்த சமுதாய தடைகளை தாண்டி நீங்க அனுப்பி வைப்பீங்க? அரசாங்க பள்ளிகள்ல நடக்கல, தனியார் பள்ளிகள்ல நடக்குது. நீங்க இந்த பள்ளி தனியார் பள்ளியினுடைய பிரின்சிபால் ஆகட்டும், டீச்சர்கள் ஆகட்டும், அவங்களுடைய சர்டிபிகேட்டை முதல்ல நீங்க கைப்பற்றுங்க. இனிமேல் அவங்க அந்த டீச்சிங் வேலைக்கு போகக்கூடாது, ஆசிரியர் பணிக்க போக முடியாத அளவுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாதா? இப்ப சிறப்பு புலனாய்வு விசாரணை எல்லாம் போட்டு இந்த உண்மைகளை கண்டறிந்து அடுத்து என்ன நடவடிக்கை? அப்போ ஏற்கனவே ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில இதே போன்றது சிபிசிஐடி விசாரணை பண்ணுச்சு. அந்த மாணவியினுடைய அம்மா கிட்டதான் மீண்டும் மீண்டும் போய் வழக்கு நிக்குது, விசாரணை நிக்குது. அந்த அம்மா தான் மகளை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிக்குது.
இதெல்லாம் ஒரு தீர்வே இல்லை. இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல கூட பாச்சலூர் மலையில 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி பட்ட பகல்ல ஸ்கூல் நடக்கும் போதே எரிந்து சாம்பலா கிடக்குறாங்க. சிபிசிஐடி விசாரணை நடந்தது. என்ன தீர்ப்பு? என்ன அறிக்கை கொடுத்தாங்க? என்ன நடவடிக்கை? அப்படியே தான் இருக்கு. ஆகவே கிருஷ்ணகிரி சம்பவத்துல வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய தனியார் பள்ளிகள் அவங்க வந்து பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பாலியல் சீண்டல் நடந்தால் அந்த பள்ளிக்கூடங்களை இழுத்து மூட வேண்டும். மேலும் அவங்க வந்து கல்வி பணியை தொடராத அளவிற்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்றிதழை ரத்து செய்யணும். இல்லைன்னா ஒரு பயமே வராது. பெண் மாணவிகளுக்கான பாதுகாப்புங்கிறது தமிழ்நாடு அரசு எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் போய் போலீஸ் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்துல இப்ப அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் போக்சோ பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, கைது நடந்திருக்கிறது, எல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த மரணம் என்பதும் சந்தேகத்துக்குரியதா தான் இருக்கு. இன்னும் தெளிவுபடுத்துங்க நான் கேட்கிறேன். இன்னும் தெளிவுபடுத்துங்க. அந்த மாவட்டத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் எலிப்பாசனம் சாப்பிட்டுதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்துங்க. தனியார் பள்ளிகள் தொடர்பா நிறைய நீங்க பேசியிருந்தீங்க. தொடர்ச்சியா ஒரு பெண் மாணவிக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. அதை அவங்க டீச்சர்ஸ் சொல்லும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு அதை மூடி மறைக்க ட்ரை பண்றாங்களா? அது எல்லா கேஸையும் நம்ம பாக்குறோம். கள்ளக்குறிச்சிலையும் நிறைய மேனேஜ்மெண்ட் மேல இஷ்யூஸ் வந்ததை பார்த்தோம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட், பள்ளியினுடைய பிரின்சிபல், டீச்சர்ஸ் 11 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய இந்த மறைக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, இது எதனால நடக்குது? எல்லா இஷ்யூலையும் நம்ம பார்க்கும் பொழுது அந்த நிர்வாகம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வராங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை அவங்கள வந்து விக்டிம் பிளேம் பண்றது, உன்னாலதான் நடந்ததுன்னு சொல்றது, அல்லது வெளியே சொல்லக்கூடாது, இதை மூடி மறைச்சிடலான்னு தொடர்ச்சியா மூடி மறைக்கிற வேலையை செய்யறாங்க. எதனால எல்லா நிர்வாகமும் தொடர்ச்சியா இதே மாதிரியான ஒரு வழிமுறையை வந்து கையாளுறாங்க? என்ன பின்னணியில இதை பண்றாங்க? அதுதான் தெரியல. அதுதான் நம்ம அரசு கிட்ட கேட்கிறோம். இப்படி இந்த மாணவிகளுக்கான, அதுவும் 12 வயது 13 வயது மாணவிகளுக்கு கோயம்புத்தூர், சென்னை முக்கியமான பெருநகரங்கள்ல எல்லாம் இது போன்ற சம்பவங்கள் தனியார் பள்ளியில தான் நடக்குது. நான் அரசாங்க பள்ளி எதையும் சொல்லல. அரசாங்க பள்ளியில் இது போன்ற சம்பவங்கள் இல்லை. ஆனால் தனியார் பள்ளியில ஏன் நடக்குது? அதை பற்றி விசாரணை பண்ணுங்க அப்படிங்கும் போதுதான் அதுல பாரபட்சமற்ற விசாரணை காவல்துறை கிட்ட இல்லை அப்படிங்கறதுதான் கள்ளக்குறிச்சி காட்டுது. எங்களுக்கு ஜனநாயக மகாசங்கம் நாங்க டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய முற்றுகை போராட்டத்தை நாங்க நடத்தினோம். அதுக்கு பிற்பாடும் கூட அந்த வழக்கு முன்னேறி போகவே இல்லை. இப்ப அவங்க ஏதோ உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இது எந்த பள்ளியில நடந்தாலும் சரி, அந்த பள்ளியின் மீதான எந்த சார்புத்தன்மையமற்ற விசாரணை என்பது ஏனோ என்ன காரணம்னு தெரியல. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்கன்னா ஒரு பெரிய லாபம் அந்த இடத்துல, அந்த ஏரியால உங்களுக்கு கிடைக்குது. மேபி இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே போயிட்டா திரும்ப ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்றது, அவர் இன்னும் அவங்களுடைய லாபத்தை பெருக்குவது அப்படின்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சு இந்த ஸ்கூல்ல வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர், அதனால நமக்கு அட்மிஷன்ஸ் வராது, அதனால இன்னும் பணம் ஈட்ட முடியாதுன்ற அடிப்படையில அந்த அளவுல தான் பாக்குறாங்களா இஷ்யூஸை? இது ஒரு மாணவியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மற்ற பெண் குழந்தைகள் பிரச்சனைன்றதை பார்க்காம என்னுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வரக்கூடிய ஒரு விஷயமா தான் பாக்குறாங்களா? நிச்சயமா. நான் வந்து எல்லா தனியார் பள்ளியும் மோசம் அப்படின்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த தனியார் பள்ளிகள் இன்றைக்கும் இருக்கு. அது சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்லூரியா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களா இருந்தாலும் சரி, தனிநபர்கள் நடத்துவதாக இருந்தாலும் சரி, ரொம்ப பல நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு ஆசிரியருக்கு உரிய ஊதியம் கொடுத்து பல பள்ளிகளை ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க கல்விய. ஆமா, நல்ல முறையில இதுவரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளே வரலையே. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்கல. தனியார் பள்ளிகள், கல்லூரிகள் இருந்தது, கல்வி நிலையங்கள் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க. பெண் குழந்தைகள் எப்படி வரணும் போகணும் அப்படிங்கறதுல எல்லாம் பெரிய விதிகள்லாம் கடைபிடிக்கப்பட்டது. இப்போ சமீப காலமாக என்ன காரணம்ங்கிறது அரசுதான் கண்டுபிடிக்கணும். அங்க வந்து மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கும் சீண்டலுக்கும் உள்ளாகிறார்கள். இதனால் மரணமடையக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. அப்படியான சம்பவங்கள் 1-2 பார்த்த பிற்பாடும் கூட இன்னும் வந்து ஒரு உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படல. இந்த தனியார் பள்ளி கல்லூரிகள் இத வந்து அது இயங்கக்கூடிய முறை இருக்கு பாருங்களேன். அங்க வந்து மாணவிகள்லாம் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங்
முறை என்பது வைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது புகார்கள் இருந்தால் அதை துணிச்சலா வெளியில சொல்லுவதற்கான சில கமிட்டி எல்லாம் அரசாங்கம் வைத்திருக்கு. அந்த குழுவெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கா? இதெல்லாம் சென்னையில ஒரு பெரிய தனியார் கல்லூரியில, இசைக்கல்லூரியில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆகவே இதெல்லாம் ஏற்கனவே மகளிர் ஆணையம் உட்பட வலியுறுத்திய பல்வேறு நடவடிக்கைகள். அதையெல்லாம் கல்வித்துறை கண்காணித்து அந்த பள்ளி முறையாக செயல்படுகிறதா, மாணவிகள் எங்க படிக்கிறாங்களோ, பெண் ஆசிரியர்கள் எங்க பணிபுரிகிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் அந்த விசாகா குழு என்பது இருக்கிறது. இன்னும் பல்வேறு புகார்களை தெரிவிப்பதற்கு அவங்க முன்வரலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு ஜனநாயக ஏற்பாடுகள் சட்டத்தின் அடிப்படையில அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கு. அதெல்லாம் பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அதெல்லாம் இல்லாதனுடைய விளைவுதான் யாரோ ஒரு நபர் உள்ள வர்றாரு, நான் பயிற்சி கொடுக்குறேங்கிறாரு, மாணவிகளை கூட்டிட்டு போறாரு, சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அவங்கள கைது பண்ண உடனே இது முடிஞ்சு போகுமா? இன்னும் அந்த பள்ளி செயல்படுது. அப்ப அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகளுடைய மனநிலை என்ன? நீங்க உளவியல் ரீதியாகவே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையா நீங்க படிக்க முடியும்? ஆகவே இது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஒரு நாள் கூட மூடுறது கிடையாதுங்க. ஒரு நாள் கூட அவங்களா தனியார் நிர்வாகமா பார்த்து பூட்டு போட்டுக்கிட்டாதான் இன்னைக்கு பள்ளி விடுமுறைன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி பள்ளிகளுக்கு பள்ளியினுடைய நிர்வாகங்கள், நம்ம எல்லா தனியார் நிர்வாகத்தையும் சொல்லல, எல்லாமே கண்காணிக்கப்படணும்னு நம்ம சொல்லல. எங்க பிரச்சனை வெளியில வந்ததோ அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அந்த பள்ளியும் மூடப்படவே இல்லை. அப்போ அங்க சாட்சிகள் என்பது குலைக்கப்படும், புறச்சாட்சியாக மாற்றப்படும். யார் நம்பிக்கையோட அவங்க இந்த மாதிரி குற்றம் நடந்ததுன்னு யார் சொல்ல போறாங்க? மாணவிகள் எப்படி சொல்லுவாங்க? அவங்க பெற்றோர்களால் அச்சுறுத்தப்படுவாங்க, அக்கம் பக்கத்தாரால் அச்சுறுத்தப்படுவாங்க. ஆகவே இவ்வளவும் அடங்கி இருக்கு. 12 வயது 13 வயது மாணவிகள்னா அவங்க எல்லாம் குழந்தைகள் தானே. அப்ப குழந்தைகள் மத்தியில பெரிய நபர்கள் போய் குற்றம் புரியுறாங்க, அதுவும் எங்க கல்வி கூடத்துல. அப்போ அதில் இன்னமும் தமிழ்நாடு அரசு உரிய முறையில அவங்க கவனம் செலுத்தணும்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உட்பட கேட்டுட்டு இருக்காங்க. ஆகவே இது ஜனநாயக மாதர் சங்கமும் நாங்க பாக்குறோம். பெண்களுக்கான ஒரு கொள்கை அப்படிங்கிறது அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களால், சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களால் அது உருவாக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் அதனுடைய ஃபாலோப்பே கிடையாது. ஒரு கொள்கை பூர்வமாக சில நடவடிக்கைகள் என்ன, தமிழ்நாட்டினுடைய பெண்கள் சம்பந்தமான ஒரு கொள்கை அப்படிங்கிறது ஒரு கொள்கை அளவுல உருவாக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கிற பொழுது அதனுடைய தொடர் நடவடிக்கை ஃபாலோ அப் என்பது வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு என்பது வட மாநிலங்களுக்கு சமமாகவோ அல்லது அதுக்கு மேலாகவோ போகக்கூடிய அபாயம் என்பது இருக்குது அப்படிங்கறத என்னுடைய ஜனநாயக மகாசங்கத்தினுடைய கருத்தாவும் நான் சொல்ல வேண்டி இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி தோழர், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக சீமான் மேடை தோறும் பெண்களை, இப்ப கொல்கட்டா இஷ்யூக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணியிருந்தாரு. எல்லா இடத்துலயும் பேசுறது, இப்ப பெண்களை தொட்டுட்டாங்கன்னா நான் சுட்டு தள்ளிடுவேன், அவங்க தூக்கில போட்டுருவேன், உடனடியாக பச்சை மட்டையை வச்சு உரிச்சிருவேன், இப்படிலாம் நிறைய வீரவசனம் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்யல. அந்த பையன், அந்த நபர் சிவராமன் அப்படிங்கிற நபர் காவல்துறையால கைது செய்யப்பட்ட உடனே உடனடியாக கட்சியில இருந்து நீக்கிறாங்க அவர் மேல அலிகேஷன் வந்தப்புறம். அதை தாண்டி இந்த விவகாரத்துல எதையுமே அவங்க பண்ணல. அவங்க சந்தேகத்தையும், மரணத்துல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தை அணுகுனதை எப்படி பாக்குறீங்க? சீமான் இந்த விஷயத்த அணுகி இருக்கிற விதத்தை எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது நாம் தமிழருக்கு பெண்கள் மீதான என்ன கொள்கை அப்படிங்கிற சம்பந்தமா அவங்க எந்த இடத்துலயும் வெளிப்படுத்தல. பாலின சமத்துவ கொள்கையை வலியுறுத்தி இருக்கிறார்களா? யாரை பின்பற்றுகிறார்கள்? தந்தை பெரியார் தான் பெண் உரிமைக்கும் பெண் விடுதலைக்கும் 1919 இருந்து உருவாக்குனாரு. தோழர் ஏங்கல்ஸ் அவர்கள் பெண்ணடிமைத்தனம் வரலாற்றுல எப்படி உருவானதுன்னு வந்தது. ஆகவே அவருடைய வழி இதுல எந்த வழி அப்படிங்கிறது சம்பந்தமா எந்த இடத்துலயும் விளக்குற மாதிரி தெரியல. ஆனா பெண் வேட்பாளர்களை நாங்க 50% நிறுத்தி இருக்கிறோம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு அவங்கதான் சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப அவங்க கட்சியினுடைய பெண் நிர்வாகியை கூட தவறுதலாக பேசி அதுவும் சமூக வலைத்தளத்துல நாங்க பார்க்க முடிஞ்சது. ஆகவே அவங்க கட்சி உள் விவகாரத்துக்குள்ள நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்ங்கிற முறையில நான் போய் அதை விமர்சிக்கிறதுக்கு நான் விரும்பல. ஆனால்
எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பெண்களை அரசியலாக அவர்களை ஒரு தலைமையிடத்துக்கு கொண்டு வருவதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க எந்த கொள்கையில வேணாலும் பின்பற்றி போகலாம். அந்தந்த அரசியல் கட்சி அவங்க அவங்க இடத்துல வைத்து அவங்களை ஒரு தலைமையாக கொண்டு வருவதுல நமக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது நல்ல நடவடிக்கை. அது செய்யட்டும். கொள்கையில வேணா நமக்கு வேறுபாடு இருக்கலாம், வித்தியாசப்படலாம், அது பேசலாம். ஆனால் அதே சமயத்தில் எந்த இடத்திலும் பெண்களை, அது தன்னுடைய கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியை விமர்சிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் அப்படின்னு சொன்னாக்கா சமூக வலைத்தளத்துல எவ்வளவு வார்த்தைகளை போட்டு பெண்களை அடின்னு அடிச்சு இனிமேல் இந்த சமூக வலைத்தளத்துக்குள்ளே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு விமர்சனங்கள்லாம் செய்யக்கூடிய நபர்களோ மற்றவர்களோ இருக்கிறாங்க. ஆகவே அந்த கட்சியினுடைய எந்த நிர்வாகியா இருந்தாலும் சரி, அல்லது வேறு இயக்கத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களை ஒரு சம மரியாதையோடு, சம உரிமையோடு, சக மனுஷி என்ற முறையில் ஒரு பாலின சமத்துவ பார்வையோடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது இப்போ அவங்க நாம் தமிழர் முன்னாள் மாவட்ட செயலாளர் இப்ப அவங்க போயிருக்காங்க. அவர் எப்படி அந்த கட்சியில இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல்ல ஈடுபட்டு இருக்காரு. அது கட்சி நடவடிக்கை எடுத்ததுங்கிறது ஒரு பக்கம். ஆனா இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பெண் சீண்டல் என்பது தொடர்ச்சியா எல்லாரையும் சுற்றி வரக்கூடிய ஒரு பெரிய நெருப்பாக இருக்கு. அப்ப அந்த நெருப்பிலிருந்து இன்றைக்கு அரசியல் கட்சிகள், அது நாம் தமிழராக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் சரி, அந்தந்த கட்சியில் பாலியல் சீண்டல்கள் இல்லாத அளவுக்கு பெண்ணை சமத்துவ பார்வையோடு பார்க்கக்கூடிய இயக்கங்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நான் பார்க்கக்கூடிய கருத்தாகவும் சொல்லக்கூடிய கருத்தாகவும் இருக்கு. ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இங்கே தான் நிகழ்ச்சியை கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.